இப்போ வந்து தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது, ஆனால் அதை அமல்படுத்துதா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு ரெகுலேஷன் இல்லை, அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறது இல்லை. இப்போ உங்கள் தொழிலாளர் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அமைச்சர் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஜஸ்டிஸ் பண்ணி இப்போ நம்ம சமூக நீதி பேசலாம், என்னன்னா பேசலாம். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு வந்துட்டு எனக்கு கம்பெனியில் ஒரு பிரச்சனை, எனக்கு வந்துட்டு இதை யார்கிட்ட போய் பேசணும்னு லேபர் கமிஷனர் போய் பேசுகிறாங்க. இங்கே பக்கத்தில் நோய்மாரில் எங்கே லேபர் கமிஷனர் எங்கே இருக்காங்க? இங்கே ஏதோ கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே இங்கே பக்கத்தில் நம்ம ஆக்சசிபிளாக இல்லை. இருக்குது, உனக்கு முடிஞ்சா நீ தேடிக்கோ அப்படின்றது. நம்ம அங்கே போகிற அலைச்சலுக்கே பாதி பேர் எனக்கு வேணாண்டா அப்படின்னு விட்டு போயிடுறது கணக்கில் தான் வச்சிருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 லட்சம் பேருக்கு ஒரு லேபர் கமிஷனமாக இருக்க முடியாது. ஸோ அவங்களோட அசால்ட்டு, அவங்க இதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதது, நம்ம உரிமைகளை வந்துட்டு சரி போனால் போகுது அப்படின்றது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. முதல்லலாம் லேண்ட் கொடுத்தாங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, இதெல்லாம் மானியத்தில் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ மனுஷனையும் மானியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல ஆண்டுகளாக போராடி வாங்கின பல உரிமைகளை இவங்க ஓவர் நைட்டில் உரிமை அப்படியே சைலண்ட்டாக பறிச்சுட்டு போகிறாங்க.